அம்மா அம்மா இரு சத்யா வரேன், ஒரு நிமிஷம் இரு வரேன். என்ன சத்யா கிளம்பி இருக்க? உனக்கு தான் ரொம்ப முடியலைல, இன்றைக்கும் லீவ் போட்டாதான் என்ன? அம்மா ஆல்ரெடி 2 நாள் லீவ் போட்டேன், இதுக்கு மேலே லீவ் போட்டால் என்னை திட்டுவாங்க. எதுவுமே சொல்ல வேற இல்லை, என் ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லி விட்ருக்கேன். அதனால் நான் கிளம்புறேம்மா. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. ஏற்கனவே 2 நாள் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில, அங்கே போனால் தான் தெரியும். அதனால் நான் போயிட்டு வரேன் இன்னைக்கு. அதெல்லாம் சரிதான், அதுக்காக முடியாத நேரத்தில் என்ன பண்ண முடியும்? நான் வேணா உங்கள் டீச்சர்கிட்ட பேசவா? இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இரு, உனக்கு தான் ரொம்ப முடியலல்ல. இல்லைம்மா மாத்திரை போட்டிருக்கேன், ரொம்ப எல்லாம் முடியாமல் இல்லை, பரவாயில்லாமல் தான் இருக்கேன். இருக்கட்டும், நான் போயிட்டு வந்துடுவேன். சரி, அப்போ சாப்பிட்டுட்டு டிஃபன் எடுத்துகிட்டு போ. இல்லைம்மா எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நீங்கள் என் பேக்கில் டிஃபனை மட்டும் வச்சு கொடுங்க, நான் கொண்டு போகிறேன். சரி சரி இரு, இந்த வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே 2 நாள் என்ன நடத்தி போட்டாங்கன்னு தெரில, இதில் இந்த அம்மா வேறு இன்னொரு நாள் லீவ் போட சொல்கிறாங்க. காலேஜ் போனால் தான் என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியும். சீக்கிரமாக காலேஜ் போகணும். இந்த மலர் வர்றேன்னு சொன்னால் இன்றைக்கும் ஆளை காணா, இப்படியே தான் வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டேங்கிறா. ஏ சத்யா சத்யா, நேராச்சு கிளம்பிட்டியா? என்ன மலர் குரல் மாதிரி கேட்குது? அவளாக தான் இருக்குமோ? உள்ளவா மலர், நான் உள்ளதான் இருக்கேன். ஓய், இங்கிட்டு திரும்பின்னு பேசு, அங்கிட்டு திரும்பின்னு பதில் சொல்லிட்டு இருக்க. இரு மலர், கிளம்பிட்டேன். அம்மா டிஃபன் எடுக்க போயிருக்காங்க, எடுத்துகிட்டு வரோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். அதெல்லாம் இருக்கட்டும், உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு? 2 நாள் லீவ் போட்டீங்க மேடம். ஆமாம், உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு லீவ் தான் போட சொன்னாங்க, நான் தான் கிளம்பிட்டேன். இப்படியே எத்தனை நாள் தான் லீவ் போடுறது? அதான் மாத்திரை போட்டு கிளம்பிட்டேன். சரி சரி சத்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்கே வச்சு சொல்ல முடியாது, நீ வெளியே வா, அதுக்கப்புறமா நான் உனக்கு சொல்கிறேன். என்ன விஷயம்? அதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. நம்ம இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரி, என்ன பண்ணி சொல்ல, எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் எப்படியா? வெளியே போனதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சொல்லு. சத்யா, இந்த உன் பேகு உள்ளே சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்ரு. தாங்கம்மா, மலரும் வந்துட்டா, நான் கிளம்புறேன், ரொம்ப நேராச்சு, அப்புறம் பஸ்ஸு போயிடும். ஆமாம், வித்யாவைங்க அவள் ஸ்கூல் போயிட்டாளா? அதுதானே, அதை நீ பார்க்காமையே கிளம்புனே இவ்வளோ நேரம்? இல்லைம்மா, நான் உங்கள் ரூமில் குளிச்சுட்டு கிளம்புனேனா, அதனால நான் அவளை பார்க்கல. எங்கே அவளை? அந்த மாடு இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்கு, இனிமேல் தான் அதை அடிச்சு எழுப்பி ஸ்கூலுக்கு பற்றணும். இன்னைக்கு பார்த்தியா மணி எத்தனையாச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கு. போகுதா போகலையான்னு ஒன்றும் தெரில, இனிதான் போய் அதை உசுப்பணும். சரி சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா உசுப்பாதீங்க, விடுங்க. என்ன செய்யறது, அப்புறம் லேட்டாக போய் அவள் அடி வாங்குவான். நீ காலேஜ் கிளம்புனதுக்கப்புறம் போய் நான் அவளை பாரு, இன்னைக்கு என்ன அடி வெளுக்க போகிறேன்னு. சரி, நீ கொண்டு போ, நான் அவளை பார்த்துக்கிறேன். சரி சரி, பேக்கை தாங்க. இந்த பேக். சரிம்மா, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா சத்யா. மலர், நீயும் பார்த்து போயிட்டு வாம்மா. சரிங்க ஆண்டி. ஏ சத்யா, வா போவோம். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஒரு வழியே இவ கிளம்பி போயிட்டா, அந்த சின்ன இரும தூங்கிக்கிட்டே இருக்கு. சரி, போய் அதை உசு போவோம். ஆமாம் மலர், எங்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னேன், சொல்லு. அதுவா, நீ 2 நாள் காலேஜ் வரலையா? உன் ஆளும் 2 நாள் காலேஜுக்கு வரல, தெரியுமா? நீ அவனை ஆளுன்னு சொல்கிறத நிப்பாட்டு, அப்போ தான் உன்னை நான் பேசுவேன். சரி சரி, அந்த ராகுல் பையன் காலேஜுக்கு வரல. ஏன், அவனுக்கு என்னவா? தெரியல, அவனுக்கு என்னமோ. நீ காலேஜுக்கு வரல முந்தா நாள், அன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டாக நான் பார்த்தேன்னா, பஸ் ஸ்டாண்டில் என்ன நீ நிற்கிற, சத்யா வந்தான்னு கேட்டான். நான் சொன்னேன் சத்யா அன்னைக்கு வரல, அவளுக்கு உடம்பு முடியலைன்னு சொன்னேன். அதோட சரி, அவங்க 2 பேரையும் காலேஜ் பக்கமே அவன். எனக்கு தெரிஞ்சு நீ காலேஜை விட்டு நின்னேன்னு வச்சுக்கோ, அவங்களாம் நின்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்காச்சும் வராங்களா, இல்லை நீ வரலன்னு இன்னைக்கு வரலையான்னு தெரில. அவங்க வந்தால் நமக்கு என்ன, வரலைன்னா நமக்கு என்ன, விடு. ஆமாம், நான் 2 நாள் வரலன்னு எப்படி அவனுக்கு தெரியும்? ஒரு நாள் தானே நீ சொன்ன, நேற்று வரலன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் எனக்கும் தெரில. ஒரு நாள் தான் நான் சொன்னேன், ஒரு நாள் யார் சொன்னான்னு தெரியலையே. ஒருவேளை நான் மட்டும் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறது தூரத்துலேருந்து பார்த்துட்டு நீ வரலங்கிறத இது பண்ணியிருப்பாங்களோ? ஆமாம், இது பண்ணியிருப்பாங்களோ அது பண்ணியிருப்பாங்களோன்னு. வீடு வந்தால் வரட்டும், வராட்டினா இருக்கட்டும், நமக்கு என்ன. அதுவும் சரிதான். சரி, நான் வரல, 2 நாள் நிறைய லெசன் நடத்தி போட்டாங்களா? அம்மாடி படிப்பாளி, விடுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் நிறைய நடத்தி போடலை. என்னோட நோட்டில் இருக்குது, அதை பார்த்து நீ காப்பி பண்ணிக்கோ. என்னாலலாம் அந்த விஷயங்களை நிறைய மண்டைக்குள்ளே ஏற்றிக்க முடியாது, அதனால் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி சரி, நானே பார்த்துக்கிறேன். இந்த வந்துட்டானுங்களா அரைமண்டலு? இங்கே பாரு மலர், மரியாதையாக பேசு. அரைமண்டல் கிரமண்டல்னா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? பைக் வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நிற்கிற பைத்தியக்காரங்களே.
ஏ ராகுல், இந்த மலர்கிட்ட சொல்லி வை, என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா, பார்த்துக்கோ. நீ எதுக்கடா அவகிட்ட போய் வாய் கொடுக்குற? அவள் பாட்டுக்கு சொன்னா சொல்லிட்டு போறான்னு விட்ட வேண்டியதானே? டேய், நீ லவ் பண்ற, ஒன்னா அவள் டேமேஜ் பண்ணா பரவாயில்ல, சும்மா உன் கூட சுத்துறேன், என்ன எதுக்கடா டேமேஜ் பண்றா? விடுமச்சான், எனக்காக இதை கூட நீ தாங்கிக்க மாட்டியா? இன்னும் என்னெல்லாம் தாங்கணுமோ இரு. இன்னைக்கு இந்த மலரை இங்கே பாரு மலர், நாங்கள் பைக் வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்போம், நிற்காமல் இருப்போம், அது எங்கள் இஷ்டம். சும்மா இந்த பைத்தியக்கார பையன் பேசுறதெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் எனக்கும் கோவம் வரும், அப்புறம் நானும் திட்டிடுவேன். உன் பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும் நீ திட்டுறல, அப்போ எங்களுக்கெல்லாம் கோவம் வராதா? திட்டுவியா? இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. மலர் அடிச்சேன்னு வச்சுக்கோ, கண்ணு அந்த பக்கமா திரும்பிடும். நான் என்ன பார்க்க சாஃப்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒரு அறதான் உன் கண்ணத்துல என் கையச்சு பதிஞ்சிரு, பாக்குறியா? சரிதான், ஆளுக்கு என்ன அடிக்கிறதுலேயே குறியா இருக்காங்க. நேற்று இவன் அடித்தான், இன்னைக்கு இவ அடிப்பேன்றா. இன்னி யார்கிட்டலாம் இவனுக்காக அடி வாங்க போறனோ தெரியலையே. இங்கே பாரு மலர், இனிமே உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை, இனிமே நீ என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. இப்ப யாரா உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தா? நீயா தான் வந்து இங்க என்கிட்ட பேசிட்டு இருக்க. நீ பாட்டுக்கு அமைதியா நில்லு, அப்பதான் அடி வாங்காம தப்பிப்ப, இல்லைன்னா என்கிட்ட அடி தான் வாங்குவேன். டேய் சும்மா இருடா, அந்த பிள்ளை உண்மையிலேயே அடிச்சுக்கிடிச்சிட்டு போகுது. எனக்கே அந்த பிள்ளையை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போடா துரோகி, என்னை அடிப்பேன்னு சொல்லுது, நீ என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிற. என்ன நான் தான் சொல்கிறேன் இல்லடா, எனக்கே அந்த பிள்ளையை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சத்யாட்ட கூட பேசிடலாம் போல், அந்த பிள்ளை சுத்தமாக பேச முடியாது. சும்மா நில்லு, உடனே பல்ல கட்டிடுவேன். போடா, போய் என்னமோ சொல்லணும், நீ போய் சத்யாட்ட சொல்லிட்டு வா, கிளம்புவோம். இதுக்கு மேலே என்னால் அசிங்கப்பட முடியாது, அசிங்கப்படுறதுக்கு உடம்புல தெம்பும் இல்லை. சரி சரி, நீ தள்ளு. சத்யா, உன் ஆள் உன்னை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்காரு, என்னன்னு கேளு. இப்பதானே அப்படி சொல்லாதேன்னு சொன்னேன். சரி சரி, திரும்பி என்னன்னு கேளு. சத்யா கூப்பிட ஆரம்பிச்சிட்டானா, மறுபடியும் அந்த மலர் ஏதாச்சும் என்ன திட்டுவா. எனக்கு தெரியாதுப்பா, நான் அந்த பக்கம் திரும்பாமே நிற்கிறேன், அதான் எனக்கு நல்லது. திருப்பி திருப்பி எல்லாம் நம்மளால இவனுக்காக திட்டு வாங்க முடியாது. என்ன விஷயம்? சத்யா, உங்க அம்மா கூட பிறந்தவங்க தங்கச்சி அக்கா யாராச்சும் இருக்காங்களா? என்ன இவன் எதுக்கு இப்படி கேட்குறான்? ஐயோ, உனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. அன்னைக்கு எங்கள் சித்தி வந்ததுனால தான் நான் சோகமாக இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சோ. இவனை தேவையில்லாமல் சாரி கேட்க வச்சுட்டோன்னு நினச்சி வந்துட்டானோ. போச்சு போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த மலர் சொன்னதை கேட்டு நம்ம அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. உங்களால் இல்லைன்னு சொல்லி முடிச்சுருக்கணுமோ. போச்சு, திட்டு வாங்க போகிறேன் நான். இந்த கிறுக்கி எதுக்கு இப்படி கேட்குறான்? என்னாச்சுன்னு தெரியலையே. எதா இருந்தாலும் சரி, நம்ம வாட்டுக்கு நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். ஒருவேளை அன்னைக்கு சத்யா அவங்க செத்தியால தான் சோகமாக இருந்தான்னு தெரிஞ்சிருக்குமோ. ஐயோ, அப்படி தெரிஞ்சிருந்தா சத்யா நம்மளை திட்டுவாளே, உன்னால தானே அப்படி சொன்னேனே. ஐயோ போச்சு, இன்னைக்கு நம்ம சத்யா நல்லா திட்டு வாங்க போகிறோம். இதுக்கு தான் வாய் வச்சுட்டு பேசாமல் இருக்கணுங்கிறது. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தேவையில்லாமல் அவனால தான் கோபமாக இருக்கும்னு சொல்லி இப்போ நம்ம இடையில வந்து மாட்டிக்கிட்டே இருக்கு நடுவில். என்ன செய்யறதுன்னே தெரியலையே. எது வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வேடிக்கை பார்ப்போம், அப்புறமா திட்டுனா திட்டு வாங்கிக்க வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்டு தானே. அது எதுக்கு அதை கேட்குறீங்க? இங்கே பாரு சத்யா, என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்றத நிப்பாட்டு. என் பேர் சொல்லி கூப்பிடு, அப்போ தான் சொல்லுவேன். சரி சொல்லு ராகுல், என்னன்னு? அது முந்தா நாள் எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் ரொம்ப வருஷம் சென்று வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் இந்த ஊருக்கே வந்திருக்காரு. அதனால எங்கெல்லாம் பார்க்குறக்காக முந்தா நாள் வீட்டுக்கு வந்திருந்தார். அதனால தான் நான் கூட 2 நாள் வரலையே. உனக்கு தெரியுமா? என்ன வரலையே தெரியுமா? அதான் சத்யா, நான் கூட காலேஜ் வரலையே 2 நாள், உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். நானும் தான் 2 நாள் வரல. இப்போ அதுக்கு என்ன? அதான் எங்கள் மாமாவோட ஒய்ஃபு பார்க்க அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே இருந்தாங்க. நான் கூட அவங்கக்கிட்ட சந்தேகப்பட்டு கேட்டேன், உங்கள் கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு. அவங்களும் ஆமாம், என் கூட பிறந்த ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். சே, இவன் இதை கேட்குறதுக்கு தான் வந்தானா? நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் உன்னை சாரி கேட்க வச்சதுனால நம்மளை திட்ட போகிறானோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். எப்பா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சான். இல்லைன்னா நீ சத்தியாட்ட இருந்து என்னால் தப்பிச்சிருக்கவே முடியாது. திட்டி தீர்த்துருப்பா. நல்ல வேலை, தப்பிச்சிட்டேன்ப்பா. என்னாச்சு சத்யா, அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிற ஒன்றும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. எனக்கே இப்போ தான் தெரியும். அப்படியா? அப்போ அது உங்கள் அம்மாவோட தங்கச்சி தானா? ஆமாம் ஆமாம், முந்தா நாள் கூட நாங்கள் போன கோயிலுக்கு வந்திருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் அவங்க எங்கள் சித்தின்னு எனக்கு தெரியும். ஓ சரி சரி. அவங்க உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் பேசுகிறாங்களா? இல்லை, எங்கள் அம்மா எங்கள் சித்தியை பார்த்தா இப்போ திட்டிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு கூட ஏதோ பிரச்சனை போல். எனக்கு என்னன்னு தெரில. கேட்டால் தான் தெரியும். கேட்டால் ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அதான் சரி நானும் விட்டுட்டேன், சொல்லும் போது சொல்லட்டும்னு. சரி சரி. அவங்க ஏதோ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்களாம்ல. அதனால தான் எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் எதுவும் பேசலைன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு தெரியும். மித்தபடி எனக்கும் அவ்வளோவா எதுவும் தெரியாது. கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க வீட்டில். என்ன அழகா நின்று கடலை போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. காலேஜுக்கு நேராச்சுன்னு இவனுக்கும் கவலை இல்லை, அந்த பிள்ளைக்கும் கவலை இல்லை. கேட்டால் அந்த பிள்ளை எனக்கு இவனை பிடிக்காதுன்னு சொல்லுவான். இவர் எனக்கு அவட்ட பேசவே பயமாக இருக்குன்னு சொல்லி பீலா விடுவார். இவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் நான் மாட்டிக்கிட்டு எப்பா முடியலை. ஆமாம், எனக்கும் அது மட்டும் தான் தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா திட்டும் போது அதை சொல்லி தான் திட்டினாங்க. அதனால எனக்கு அது மட்டும் தெரியும். மித்தபடி ஒன்றும் தெரியாது. கேட்டால் தான் தெரியும். கேட்டாலும் ஒன்றும் சொல்லவும் மாட்டாங்க. அதான் சரி நம்மளும் கேட்டாமா கஷ்டப்படுத்த வேணாமேன்னு விட்டுட்டேன். ஆனால் எங்கள் சித்தியை திட்டிட்டு வந்து எங்கள் அம்மா தான் பாவம் போல் உட்காந்துருந்தாங்க தெரியுமா. அப்படியா? நான் வேணா ஆன்ட்டிகிட்ட வந்து பேசவா? நீ வந்து என்ன பேசுவ? அதான் எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்களாயிட்டோமே. அப்புறம் என்ன, வந்து பேசுனா சரியா போச்சு. சரிதான், நீ வந்து எங்கள் அம்மாட்ட பேசுனேன்னு வச்சுக்கோ. எங்கள் அம்மா விளக்கு மரம் தூக்கிட்டு உன்னையும் அடிப்பாங்க என்னையும் அடிப்பாங்க. பேசாமல் இரு. அடிக்க சொல்லுமா. பேசி இவன் திருந்துறானான்னு பார்ப்போம். பேசி முடிச்சுட்டு வாடானா வரமாட்டேங்கிறானம்மா. எப்பா இவனை வச்சுக்கிட்டு என்னால் முடியலை. சரிதான், 2 பேர் காலேஜ் போகணுங்கிறதே மறந்து கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்காச்சும் பஸ் வரல, நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க 2 பேரும் என்னன்னா பைக்கில் வந்துட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியான லூசு பயலுங்க. இந்த பிள்ளை இன்னைக்கு என்ன இப்படி நின்று பேசிக்கிட்டே இருக்கு? ஏ சத்யா, அவங்க 2 பேரும் போக சொல்லு. காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல. ஆமாம், நீங்கள் 2 பேரும் போங்க. எது வந்தாலும் காலேஜ் வந்து பேசிக்கலாம். ஏற்கனவே எங்களுக்கும் நேரம் ஆகுது, உங்களுக்கும் நேரம் ஆகுது. நீங்கள் 2 பேராச்சும் முன்னாடி போங்க. நாங்கள் பஸ் வரவும் வந்துடுவோம். பரவாயில்ல சத்யா, பஸ் வர வரைக்கும் நாங்களும் நிற்கிறோம். எதுக்கு சும்மா இங்கே நின்று கடலை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கா? இங்கே பாருங்க, 2 பேரும் ஒரு மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க. எங்களுக்கு வர தெரியும். இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இந்த மலர்கிட்ட பேச்சு வச்சுக்காதரான்னு. இப்போ தான் என்ன டேமேஜ் பண்ணா, அதுக்குள்ளே இவனை டேமேஜ் பண்ணுறா. சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் 2 பேரும் பொறுமையாக வாங்க. சரி நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பின்னாடி வந்துடுவோம். பஸ் வரணும்ல, எங்களை கேட்டால் கூட நாங்கள் பஸ் வர லேட் ஆச்சுன்னு சொல்லிடுவோம். நீங்கள் 2 பேரும் பைக்கில் வந்துட்டு லேட்டாக வந்தால் கண்டிப்பாக வெளியே தான் விடுவாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் போங்க, நாங்கள் வந்துடுவோம். சரி சத்யா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி. டேய் மச்சான், ரொம்ப குசியோ கொண்டு போடுவேன். ஏறா வண்டியில் கிளம்புவோம். இதுக்கு மேலேனா என்னால் அந்த மலர்கிட்ட நின்று டேமேஜ் ஆக முடியாதுன்னு சொல்கிறேன். திருப்பி அவகிட்டே போய் பேசிக்கிட்டு இருக்க. ஏறா கிளம்புவோம். சரி வா கிளம்புவோம். சரி வா, வண்டியை தள்ளி போய் நின்று ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம். சரி டேய் வாடா. விட்டா அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பான். சரி சத்யா பாய். கொழுப்பு பிடிச்சுவேன் பாயாமே. சரி போயிட்டு வா. பாரு டேய் வாடா, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவேன். இருடா வரேன்டா. வாடான்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது. சரி போ